வணக்கம். துரந்தர் படம் நம்ம ரொம்ப ஆவலை எதிர்பார்த்துருந்த படம் தமிழ்லேயே வந்துருச்சு, நெட்ஃப்ளிக்ஸில் ரிலீஸ் ஆயிருக்குது. ஸோ நான் அந்த படத்தை பற்றி ஒரு ப்ரீஃப் சொல்லிவிட்டு எவ்வளோ முக்கியமான படம் நீங்கள் கண்டிப்பாக பாருங்கள். தமிழில் கிடைச்சிருச்ச படம் பார்க்காம இருக்கிறதுக்கு ஒரு ரீசன் இல்லை, அதை வலியுறுத்திக்கலாம் அப்படிங்கிறது அந்த வீடியோட நோக்கம். நான் உங்கள் மணியன் கோபி, நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பாசிட்டிவ் பாலிடிக்ஸ். ஸோ என்னென்னு கேட்டிங்கன்னா, நம்ம அஜித் தோவல் அப்படி தெரியும், நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசர். அவர் நேரடியாக அவரேன்னு சொல்லலை, பட் அவரே தான் வச்சுக்கோங்களேன், அவரை தழுவிய ஒரு கேரக்டர்னு வச்சுக்கலாம். அப்போது அவர் வந்து மாதவன், நம்ம தமிழ்நாட்டு ஆர் மாதவன் தான் அந்த கேரக்டர் நடிச்சுக்கிறாரு. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, பல ஆண்டுகளாக பிளான் பண்ணி, பல 10 ஆண்டுகளாக பிளான் பண்ணி எப்படி நம்ம நாட்டை பாதுகாக்கிறது, எப்படி டெரரிசம் தடுக்கிறது. ஏன்னா பாகிஸ்தானில் அவ்வளோ தூரம் டெரரிஸ்ட் அட்டாக் அந்த மாதிரி பல இடங்கள்லேருந்து நம்மளுக்கு பாதிப்பு இருக்குது. அப்போ இது எப்படி தடுக்கலாம்னு அவங்க பல ஆண்டுகளாக போட்ட பிளானை அவங்க நிறைய ப்ராஜெக்ட் பண்ணுறாங்களே, அந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் மூலமாக எப்படி அதை நிறைவேற்றினாங்க, எப்படி நம்ம நாட்டிலேருந்து ஒரு ஸ்பையை பாகிஸ்தானுக்கு அனுப்பிச்சு நம்ம நாட்டுக்கான வேலைகளை பண்ண வைக்கிறாங்க. அவங்க எப்படி போகிறாங்கன்னு சொன்னால், இப்போ நம்மளுக்கே தெரியும், அஜித் தோவல் அவர்களே பாகிஸ்தானில் போய் பல ஆண்டுகள் ஸ்பையாக இருந்தாருன்னு நம்மளுக்கு கேள்விப்பட்டிருப்போம். இது அஜித் தோவல் அவர்களோட கதை கிடையாது. அவருக்கு அடியில் அவர் ஒரு ஏஜென்ட்டை என்ன பண்ணுறாருன்னா, நம்ம நாட்டோடைய பேட்ரியாட்டிக் ஆர்மி நேரடி கிடையாது, அது மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் மூலமாக ஒருத்தரை அங்கே அனுப்பிச்சு அவங்களோட ஆளாக ஒருத்தர் இருந்து அவர் கஷ்டங்களை அனுபவிச்சு எப்படி அவர் ஜெயிச்சு வராரு, இல்லாட்டி எப்படி அவர் முன்னேறி வராருன்றதான் அந்த கதை. ரொம்ப இன்சைட்ஸ், ரொம்ப உள்ளேருந்து எடுக்கக்கூடிய விஷயங்கள், அவ்வளோ விஷயங்கள் எடுத்துருக்காங்க. நம்ம பார்க்குறோம் நிறையா மிஷன் இம்பாசிபிள் மாதிரி, பான் சீரீஸ் மாதிரி, நம்ம இங்கிலீஷ் மூவிஸ் நிறையா பார்த்துருப்போம். அமெரிக்கன் ஒயிட் ஹவுஸோடைய நிறைய ப்ராஜெக்ட்ஸ் அவங்க எடுத்து பண்ணுவாங்க, நாட்டை காப்பாற்றுவோம், உலகத்தை காப்பாற்றுவாங்கன்னு சொல்லிட்டு. அதுக்கு இணையாக அவ்வளோ தூரம் பெர்ஃபெக்ஷனோட நம்மளுடைய இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சிஸோட ஒரு ப்ராஜெக்டை பற்றின ஒரு படம் தான் இந்த படம். அதாவது இந்த படம் ஒரு சில தரப்புக்கு எதிரான படம்ங்கிறதுக்கு புரியறதுக்கே அவங்களுக்கு ரொம்ப நேரம். அந்தளவுக்கு ஆழமான ஒரு இன்டெலிஜென்ட்டான ஒரு படம்னு வச்சுக்கோங்களேன். ஹிந்தியில் தான் இருந்தது தேட்டர்ஸில், ஓடிடியில் தமிழில் வந்துருச்சு. அதனால் கண்டிப்பாக பார்த்துருங்க. ஒரு 200 300 அதுக்கு ஓடிடி சப்ஸ்கிரிப்ஷன் வந்ததுனாலுமே நீங்கள் அதை பார்க்காதீங்க. தேட்டருக்கு போனால் உங்களுக்கு அது ஆகிடும். நீங்கள் அதை எடுத்துகிட்டு இன்னும் நிறைய பேருக்கு அதை ஷேர் பண்ணி கூட நீங்கள் ஒரு 5-6 பேர் பார்த்தீங்கன்னா காஸ்ட் தெரியாது. ஸோ டெஃபினட்டாக பார்த்துருங்க. இன்னும் கொஞ்சம் நாள் கழிச்சு நம்ம அந்த படத்தில் உள்ள சீன்ஸ்லாம் டிஸ்கஸ் பண்ணணும்னு எனக்கு ஆசை. சரி, இப்போ பேசி அதை ஸ்பாயில் பண்ண வேண்டாம், அதோடைய சஸ்பென்சஸ் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோட நோக்கம் உங்கள் எல்லாத்துக்கும் அதை அறிமுகப்படுத்திட்டு, அதை ஓடிடி ரிலீஸ் ஆயிடுச்சு, தமிழில் ரிலீஸ் ஆயிடுச்சுங்கிறத சொல்லி பார்க்க வைக்கிறதுக்கு வலியுறுத்தலாம் அப்படிங்கிறத அந்த வீடியோட நோக்கம். பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஆல்ரெடி படம் பார்த்துருந்தீங்கன்னா நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணீங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம டீட்டெயில்டு ஒரு படம் பார்த்த ரிவ்யூவை கொஞ்சம் நாள் கழிச்சு பண்ணலாம். ஸோ மேலும் ஒரு பாசிட்டிவ் சொல்லி சந்திக்கிறேன். வணக்கம்.